Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இதெல்லாம் ஒரே நேரத்தில் வாங்கினது இல்லைங்க, ஒவ்வொன்றா வாங்கினது. தனித்தனியாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் போஸ்ட் பண்ணலான்னு. பட் சமூகம் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஃபோன் மாற்றினதுனால எல்லாமே வந்து நிறைய டேட்டாஸ் போயிடுச்சு. நம்ம என்ன தான் வந்துட்டு அதை எஸ்டி கார்டில் நம்ம போட்டு வச்சுருந்தா கூட நமக்கு வந்துட்டு அது ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். பட் சமூகம் கிடைச்சதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தி கல் வைக்கிற ஸ்டாண்ட் தாங்க. நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்று ஆணி கூட அடித்து வச்சுக்கலாம் செவுத்தில். நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, இந்த ஜன்னல் இருக்குல்ல, கிச்சன் ஜன்னலை, அதில் எஸ் ஹூக்கில் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். இது நீங்கள் கிச்சன் வால்லையே கூட நீங்கள் ஆணி அடித்து மாற்றிக்கலாம். இதில் தோசைக்கல்லும் வச்சுக்கலாங்க. ஸோ அப்படியே செட்டாக வைக்கும்போது பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கவுண்டர் டாப் மேலே வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ரப்பர் இது கொடுத்துருக்காங்க ஆடாமல் இருக்கிறதுக்கு கிரிப்பு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு சிலிண்டர் மேலே வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து கேஸ் ஸ்டவ் கீழே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டக்குன்னு நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் பார்க்க கூட கொஞ்சம் லுக்காக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த சாம்பிராணி வைக்கிறதுங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உட்டனில் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணியை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஹாலில் எங்கே நம்ம வைக்கிறோமோ அது அழகாக ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி இருக்குது. இதுவே நம்ம தூபம் போடுறதெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி பிடிச்சி இந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்க்கவே அழகாக எலிகண்ட்டாக இருந்ததுனால இது வாங்கினேன். ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வாங்கி ஆல்மோஸ்ட் நான் 3 months கிட்ட ஆக போகுது. பட் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அடுத்து வர்றது ஒரு ஹோம் டெக்கார் தாங்க. இது வந்துட்டு நான் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஆக்சுவலாக பிக்சரில் ரொம்பவே அழகாக இருந்த மாதிரி இருந்தது. பட் வர்றச்ச பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா அதில் இருந்த பிக்சருக்கும் வந்த ப்ராடக்ட்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் அந்த காசுக்கு அது வர்த்துன்ற மாதிரி தான் தோணுச்சு. ரிட்டர்ன் போட்டுடலான்னு பார்த்தேங்க. பட் சரி, அந்த காசுக்கு ஓகே வர்த்து தான் அப்படின்னு தோணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட வாஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே காஞ்சி போய் ரொம்ப அழுக்காய் வாஷ் பண்ணி லுக்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். பிக்சருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. நான் சொல்கிறேன், அந்த லிங்க்கு கொடுக்கும்போது கூட நீங்கள் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரென்ஸ். பட் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் இருந்தது பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலர்ஸில் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. பட் எனக்கு வந்தது டோட்டல் ஆப்போசிட். பட் இட்ஸ் ஓகே, வந்தது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு இதை அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் ரிட்டர்ன் பண்ணாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டிவி பக்கத்தில் ஒரு சின்னதாக கார்னர் ஸ்பேஸ் இருக்குங்க. அங்கே பெரிய சாமான் எதுவும் வைக்க முடியாது. அங்கே எனக்கு ஏதாவது ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் நல்லா எஸ்தட்டிக் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த பிளான்டர். இது பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ஷார்ட் பிளான்டர் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய அளவில் இருக்குது. ஹைட்டு 4 feet 3 feet அந்த மாதிரி. நான் ஹைட் செக் பண்ணியிருந்துருக்கணும். சரி, பார்த்த உடனே அஃபோர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுதான் அந்த ஸ்டாண்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க, அந்த பாட் தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து நீங்கள் பாட்டை வச்சுக்கணும். இதிலே மண்ணை போட்டு வச்சிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி அலுமினியம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து தண்ணி உறிஞ்சிக்காது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் பாட் நீங்கள் வச்சுட்டு அழகாக டெக்கார் பண்ணிக்கலாம். நேச்சுரல் பிளான்ஸ் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சுட்டு. ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு முட்டை ட்ரே வாங்கியிருக்கேன். நான் வாங்கிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்துட்டு சரி நல்லா இருக்கே, ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் மோரோவர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் பைத்தியம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எக் வந்து சாரா மாதிரியே சாப்பிடுவோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, பசங்களுக்கு எக்ஸ் வந்துட்டு டெய்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க.
அதனாலே சரி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், இது கவுண்டர் டாப்பில் இருந்தால் டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்கினேன். பட் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த எக்கு உள்ளே போடுறதுக்குள்ளே பத்திரமா நீங்கள் போடணும். ஏன்னா 1 by 1 போயிட்டு ஸ்டக் ஆகிக்குது. ஸோ நீங்கள் அதை மூவ் பண்ணி போடுறதுக்குள்ளே சில நேரம் வந்துட்டு உடஞ்சிருது. இதில் வந்து 30 எக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பட் கிடையாது. ஆல்மோஸ்ட் 20 to 21 எக்ஸ் தான் வைக்க முடிஞ்சது. ஸோ இப்படி தான் நான் கார்னரில் செவத்தோட்டின மாதிரி வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எல்லா கடையிலையும் ஒரே சைஸ் முட்டை கிடைக்காது. இந்த மாதிரி இப்படி போய் பாருங்கள் நின்றுது. நீங்கள் ஒன்று ஒன்றா போட போட சம்டைம்ஸ் அது டக்குன்னு போயிடுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இதை எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் நார்மல் எக்ட்ரே ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கலை, பட் வாங்கியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு எதுக்கு வாங்குவானே, இதுக்கு எதுக்கு அன்பாக்சிங் வீடியோ போடுவானேன்ட்டு இல்லை. நிறைய பேர் வந்து என்னை மாதிரி வாங்கி மொக்க வாங்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து பார்க்கும்போது மாலுக்கெலாம் போகும்போது நான் இதை ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒன்று நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் நிறைய மால்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படின்னா நீங்கள் பெருக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் அதை வெட் மாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சும்மா லேசாக தண்ணி கையில் அப்படியே தெளித்து விட்டு நீங்கள் அப்படியே அதை தொடச்சி விட்டுறலாம். அண்ட் இது ஈஸியாக வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா காலையில் ஒரு தடவை பெருக்கியிருப்போம். வீடு வந்துட்டு ஈவினிங் டைமும் பார்த்திங்கன்னா சில நேரம் டைம் ஆகிருக்கும், டக்குன்னு ஒரு கூட்டி அப்படியே தொடச்ச மாதிரி ஆயிரும். இது ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 4.5 அடி வரும். ரொம்ப ஹைட்டானா இருக்காது, மாப் ஸ்டிக் மாதிரி பெருசாலாம் இருக்காது. ஸோ 4லேருந்து 4.5 அடி அந்த அளவுக்கு தான் வரும் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்னோடய வீட்டு பக்கம் வந்து நிறைய வண்டிங்க போகும். ஸோ நிறைய தூசி வந்துட்டு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. இப்போ நான் கூட்டி காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு 2 இப்படி இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த நரன்னு இருக்கும் இல்லையா, காலில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக குத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த குத்துது அப்படின்வாங்க, செருப்பு போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கெலாம் இது யூஸாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் வந்துட்டு சாப்பிட்றது மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. அதுக்காக நிறைய சூப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து யூஸ் ஆகிறது தான் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர். இது ஒன்றுமே இல்லை, ஹேண்ட் பிளெண்டருங்க. இது ஆர்பேட்டோட ஹேண்ட் பிளெண்டர். இது வந்து எனக்கு ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் கிடச்சிது. ஆக்சுவலாக 700 ருபீஸ்க்கு எனக்கு நல்ல ஆஃபரில் டீலில் இருந்தது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 1200 அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு நல்ல டீலில் கிடச்சதுனால பாதின்ற மாதிரி இருந்ததுனால வாங்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு தடவை நான் யூஸ்வலாக இப்போ நம்ம அடிக்கடி சூப் பண்ணுறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மிக்சியில் போட்டேன், அது நல்லா தூக்கி அடிச்சிருச்சு. சரி அப்போ தான் தோணுச்சு, ஓகே ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா சூப் மேக்கர்லாம் பயங்கர காஸ்ட்லி. அண்ட் சூப் மேக்கர் வந்துட்டு எப்படியும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கரண்ட் பில்லோட கொஞ்சம் ஆட் ஆகும். இது வந்து பட்டன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இதை எங்கேயாவது எடுத்து வைக்க வேண்டாம், ஒழிச்சு வைக்க வேண்டாம். அதுக்கு வந்து வால் மவுண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆணி அடித்து அதிலே மாட்டிக்கலாம். காலையில் டக்குன்னு நம்ம ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு காலையில் நல்லாயிருக்கும். இது மொக்கையாக இருக்கும் போல இருக்கு, நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணி சும்மா அப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறதா வச்சதே பாருங்கள், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பிளேடு. அண்ட் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சோப்பு அதில் இருக்குல்ல, அது ஒரு சின்னத்தில் போட்டு இதை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா அப்படியே மேஷ் பண்ணுற மாதிரியே நல்லா க்ளீனப் ஆகிடும். இந்த மாதிரி வால் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன் அந்த காலத்து மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டில் மாடல்ஸ் தான் வருது கிளாஸ்க்கு. இது வந்து ஜக் மாடல். ஜக் மாடலே வந்து நல்ல கம்பெனி, பிராண்டட் கம்பெனியில் வந்து வரது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த மெயின்டைன் கம்பெனிக்காரங்க வந்துட்டு திருப்பி நிறைய மாடல்ஸ் பக்கத்தில் இருக்குது. எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு 2 பசங்க. காலையில் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே அவங்களுக்கு நான் வந்து பாலை வந்து காய்ச்சி இதில் போட்டு வச்சுருவேன். அதில் வந்து பூஸ்டோ காம்ப்ளானோ கலந்து வச்சுருவேன்.
ஏன்னா ஒருத்தர் கிளம்பும்போது ஒருத்தர் குடிப்பாங்க, இன்னொருத்தர் லேட்டாகவும் மறந்துடுவோம் கலந்து கொடுக்கும்போது. 2 பேரை கலப்புறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த நேரத்தில் சில நேரம் நாங்கள் நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு நான் டைனிங் டேபிளில் வச்சுருவேன். அவங்க காலையில் வந்தோடனே அவங்களே போட்டு குடிச்சுப்பாங்க. இன்னொன்று, சின்னவனை கூப்பிட்டுட்டு போய் நான் டியூஷனை விட்டு வரும்போது பெரியவ வீட்டுக்கு வந்துடுவான். இன்னொரு டியூஷன் போகணும் அவள், அதனால போட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா அவள் வந்து குடிச்சிக்குவா. அண்ட் இது வந்து 500 ml. ஸோ 2 கப்பு 3 கப்பு வரைக்கும் தாராளமாக பிடிக்கும். எனக்கு பெரிய பாட்டில் தேவையில்லாமல் சின்னதாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ரிவ்யூவில் வந்துட்டு 2 மணி நேரம் தான் நிற்கிது, 1 மணி நேரம் தான் நிற்கிது. தாராளமாக 4 to 5 hours தாராளமாக நிற்கிது. நல்லா சூடு பண்ணி நம்ம அதை ஊற்றிட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சோம்னா நல்லாவே ஹீட் தாக்கு பிடிக்குது. அடுத்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது இந்த அகாரோட கேசரால் செட்டு தான். இப்போ ரம்ஜான் வேறு வருது, பிரியாணி பண்ணி சாப்பிட்ணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து அலுமினியம் டேக்ஷா, நம்ம நார்மலாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அலுமினியம் டேக்ஷா தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இதிலே குக் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இது வந்து எனக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சிது. இது வந்து அகாரோ பிராண்டோடது. இது எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது, எதுக்குமே நான் எதுவும் பிராண்டோ எதுவும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு நான் பார்த்து யூஸ் பண்ணி சிலதுனா நல்லாயிருக்கு, சிலது நல்லா இல்லை, அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். இதோட கிளாஸ் லெட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது வந்து உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பின்னாடி ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதி நேரம் நம்ம கிச்சனில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம கிச்சனில் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி பாத்திரம் நம்ம வாங்கும்போதோ அன்பாக்ஸ் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா நமக்கு பிடிச்சமான பாத்திரத்தில் சமைக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இதுதான் அந்த அகாரோட கேசரால். இது கிரானைட் ஃபினிஷிங்கோட நல்ல ரெண்டுமே கைப்பிடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல எலிகெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஹெவி வெயிட் கூட. இதோட இது பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்ஸ் அலுமினியம் பாடிங்க. ப்ளஸ் இது வந்து 4 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இது வந்து தண்ணி குடிக்கும். ஸோ 4 லிட்டர்ஸ் கணக்கு வரும் இது இந்த பாத்திரத்தோட அளவு. 3 கிலோலேருந்து 1 கிலோ பிரியாணி, தம் பிரியாணி நல்லா அழகாக சூப்பராக பண்ணாங்க. இண்டக்ஷன் கேஸில் 2 திறமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே எங்கள் வீட்டில் வந்து பிரியாணியோ இல்லை பக்கார கனாவோ எதுவும் இருக்குங்க. ஸோ இது பண்ணும்போது நல்லா இருக்குது. எனக்கு என்னோட 4 பேர் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.